வெல்கம் டு லவ் குரு, தமிழ்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல். ஹாய், நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக், ஏன் ரிலேஷன்ஷிப்பில் லாஜிக் பேசக்கூடாது. நம்ம சேனலுக்கு ரீசண்டாக திருச்சியிலேருந்து ஒரு பையன் பர்சனல் கோச்சிங்க்கு ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தார். அவர் என்கிட்ட சொன்ன ஸ்டோரி இதுதான். நானும் அந்த பொண்ணும் 3 வருஷமாக ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு எப்பயுமே என்கிட்ட, நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம், நீ இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை, எப்போ கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு என்னை அவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்தா. நான் ஒரு நாள் பேசலைனா கூட அவள் வாழ்க்கையே போச்சுங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவா. அப்படி அவள் என்னை லவ் பண்ணா. நான் ஒரு வாட்டி ஃபோனை கட் பண்ணா அவள் 40 வாட்டி 50 வாட்டி எனக்கு திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பாள். அந்த அளவுக்கு என்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணான். பட் ஒரு நாள் ஒரு பிரச்சனை. அவள் கொஞ்சம் விலைக்கு போக ஆரம்பித்தா. நான் அவட்ட கெஞ்ச ஆரம்பித்தேன். நல்லா விலைக்கு போக ஆரம்பித்தா. இன்னும் கெஞ்ச ஆரம்பித்தேன். கடைசியில் கம்ப்ளீட்டாக அழுதுட்டேன். அவள் கடைசியில் நீ வேணாம், தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு என்ன பண்ணனே தெரில. எப்படியாவது அவளை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு அவர் ஃபஸ்ட் டே கிளாஸில் சொன்னார். எப்போ போல் நாங்கள் ஃபஸ்ட் டே கிளாஸில் அவர் ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டு அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, எப்படி அதை சரி பண்ணணும் எல்லாத்தையும் கிளியராக சொன்னோம். அதே மாதிரியே செகண்ட் டே கிளாஸில் அவருக்கு ரிலேஷன்ஷிப் ஐடியா, சைக்காலஜி, தீமு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம். அவருக்குன்னு தனியாக ஸ்ட்ராட்டஜி, பிளான் எல்லாத்தையும் கிளியராக கொடுத்து அவர் அந்த ப்ராசஸில் போய்ட்டுருந்தார். பட் திடீர்னு ஒரு நாள் அவர் லவ் குருவோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். நான் ஈவினிங் கால் பண்ணேன். அவர், ப்ரோ, நாங்கள் 3 இயர்ஸாக லவ் பண்ணதுனால நாங்கள் நிறைய வாட்டி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம். அந்த சண்டைக்கு முன்னாடி 1.5 வருஷமாக எனக்கு அவ மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதனால் நான் அவட்ட அடிக்கடி பிரேக்கப் பண்ணிப்போன்னு கேட்டேன். அப்போல்லாம் அவள் அழுகிற மாதிரி ஆரம்பிப்பா. நிறைய வாட்டி அழுதுருக்கா. இல்லை, நாம் செக்ஸ் வச்சுட்டோம், நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பா. நான் எப்போல்லாம் பிரேக்கப் கேட்டாலும் அப்போல்லாம் அழுதுருவா. அழுதுட்டு, இல்லை நாம் செக்ஸ் வச்சுட்டோம், வேறு வழியில் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். பட் அந்த சண்டையில் அவள் பிரேக்கப் கேட்டோன்னே நான் ரொம்ப அழுதுட்டேன். எங்கே அவளை இழந்துருங்கிற பயத்தில் நான் அவட்ட சொன்னேன், இல்லடி, நீ சொன்ன மாதிரி நாம் ரொம்ப செக்ஸ் வச்சுக்கிட்டோம், அதனால் உனக்கு இஷ்யூ வருண்டி, அது உனக்கு ரொம்ப கஷ்டம், ஸோ நம்ம பிரேக்கப்லாம் பண்ண வேணாம்னு அவட்ட சொன்னேன். அதுக்கு அவள், இல்லை பரவாயில்ல, நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டது எனக்கு இஷ்யூலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு அந்த செகண்டு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. எப்போ பார்த்தாலும், இல்லை நாம் செக்ஸ் வச்சுட்டோம், ஸோ என்னால் வேற ஒருத்தரோட வாழ முடியாது, நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போ பார்த்தாலும் நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு, இல்லை பரவாயில்ல, எனக்கு அது இஷ்யூலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ப்ரோ. என்னால் இன்னமும் அதை தாங்க முடியல ப்ரோ. எப்படி அவள் டக்குன்னு அப்படியே ஒரு செகண்டில் மாற்றி சொன்னா. எனக்கு பைத்தியம் பிடிக்குது ப்ரோ. ஏன் இது நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லியிருக்கேன். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க, லவ்வில் லாஜிக் கிடையவே கிடையாது. இதுதான் என்னோட டாபிக், ஏன் ரிலேஷன்ஷிப்பில் லாஜிக் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எமோஷன்ஸ்னால் ஒர்க் ஆகுது. அங்கே லாஜிக் பார்க்கவே கூடாது. அந்த நேரத்தில், அந்த மொமெண்ட்டில் ஒரு பொண்ணை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அந்த எமோஷன் பொறுத்து தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. பசங்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை இதுதான். பசங்க மென், மிஷின், லைஃப் எல்லாத்தையும் போலவே பொண்ணுங்களையும் நினச்சிட்ருக்காங்க. இது எல்லாம் எப்படி லாஜிக்கில் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி பொண்ணுங்களும் லாஜிக்கில் தான் ஒர்க் ஆகிறான்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. நார்மலாக நமக்கு ஒரு மிஷின், இல்லை ஃப்ரெண்டு, இல்லை லைஃபு, எதுலையாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? லாஜிக்காக யோசிப்போம். ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன காரணம், ஓகே இதுதான் இஷ்யூ, அப்போ இந்த இஷ்யூவை சரி பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப லாஜிக்காக யோசிச்சுட்ருப்போம். பட் பொண்ணுங்கிட்ட நோ சான்ஸ். அவங்க எமோஷன்ஸில் தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுறாங்க. அந்த நேரத்தில்
அந்த மொமெண்ட்டில் அவங்கள நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 20 வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹையர் வேல்யூ மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. 20 வருஷமும் அப்பாவை உங்களை ரொம்ப லவ் பண்ணுவான், உங்களை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுவான், உங்கள் காலையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான். பட் ஒரே ஒரு நாள் நீங்கள் வீக்காக பிஹேவ் பண்ணுறீங்க, கெஞ்சுறீங்க, இல்லை நீடியாக பிஹேவ் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அப்பாவை உங்களை விட்டு விலைக்கு போக பார்ப்பா. ஏன்னா இந்த மொமெண்ட்டில் நீங்கள் லோயர் வேல்யூன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்பாவை உங்கள்கிட்ட டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணுவா. ஏன்னா அவள் ஹையர் வேல்யூ. இப்போ அவள் உங்களை விட்டு விலை போக ஆரம்பிப்பா. அந்த மொமெண்ட்டில் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு உயிருக்குயிராக அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அம்பானி மாதிரி பணம் வச்சுருந்தாலும் சரி, கிருத்திக் ரோஷன் மாதிரி அழகாக ஃபிசிக் வச்சுருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்கள் வீக்காக பிஹேவ் பண்ணிட்டீங்க அந்த மொமெண்ட்டில். அப்போ அவளை ஹையர் வேல்யூங்கிற எமோஷன் கொண்டு வந்துட்டீங்க. அவள் உங்களை விட்டு விலகி போயிடுவா. அதே மாதிரி தான் 20 வருஷம் ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் எவ்வளோ வீக்காக பிஹேவ் பண்ணியிருந்தாலும் சரி, அவள் கால்கிட்டேயே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா அவள் உங்களை டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாள், உங்களை நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். பட் அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா அவள் உங்களை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாள். அந்த மொமெண்ட்டில் உங்கள் கால்கிட்டேயே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாள். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஹையர் வேல்யூன்னு ப்ரூவ் பண்ணீங்க, அவளை லோயர் வேல்யூ ஆக்குனீங்க. அப்போ நீங்கள் ஹையர் வேல்யூங்கிற எமோஷன்ஸ் தான் அவன் மைண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதனால் அவள் உங்களை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாள். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் சரி, அவளை எவ்வளவு கேவலமாக நடத்தியிருந்தாலும் சரி, அவளை லவ்வே பண்ணலனாலும் சரி, நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உங்கள் முகம் கேவலமாக இருந்தாலும் சரி, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஹையர் வேல்யூங்கிற எமோஷன்ஸ் தான் அவன் மைண்டில் கொண்டு வந்திருக்கீங்க. அவள் உங்களை கடவுளமாக ட்ரீட் பண்ணுவாள். அந்த மொமெண்ட்டில் உங்களை லவ் பண்ணுவாள், உங்களை ஜென்மத்துக்கு விட்டு போகக்கூடாதுன்னு நினப்பா. ஸோ உங்களுக்கு புரியுதா? 20 வருஷம் உங்களை கடவுள் மாதிரி பார்த்துருந்தாலும் ஒரே ஒரு நாள் நீங்கள் வீக்காக பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா அவள் உங்களை விட்டு போயிடுவா. ஏன்னா அந்த மொமெண்ட்டில் நீங்கள் வீக்குங்கிற எமோஷன்ஸ் தான் அவள் மைண்டில் க்ரியேட் பண்ணீங்க. அவள் ஜஸ்ட்டு போயிடுவா. அதே மாதிரி தான் 20 வருஷம் நீங்கள் வீக்குன்னு ப்ரூவ் பண்ணாலும் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆம்பளை மாதிரி ஹையர் வேல்யூன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த மொமெண்ட்டில் அவள் மைண்டில் நீங்கள் ஹையர் வேல்யூங்கிற எமோஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அவங்கள ரொம்ப லவ் பண்ணுவாள். ஸோ உங்களுக்கு புரியுதா? இதில் லாஜிக்லாம் எதுவும் கிடையாது. அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவள் வீக்காக பிஹேவ் பண்ணி உங்களை லவ் பண்ணுவாள். நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணி உங்களை விட்டு விலகி போவாள். ஸோ இதுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, வல்லவன் மூவி பார்த்துருப்பீங்கல்ல, அதில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பேஸ்கெட் பால் சீன் இருக்கும். எனக்கு அந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமா மூவிஸ்லேயே வந்த அந்த சீன் ரொம்ப ரியலிஸ்டிக் சீன். அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பு ரீமாசன்ட்ட என்னை லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருப்பார். ரீமாசன் இல்லை நீ தேவையில்லை அது இதுன்னு சொல்லி ஹையர் வேல்யூ மாதிரி டாமினேட்டாக ட்ரீட் பண்ணுவான், சிம்புவை கேவலமாக நடத்துவான். பட் அடுத்த ஒரு மொமெண்ட்டில் சிம்பு நீ எனக்கு தேவையே இல்லடி, நீ இல்லாமல் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், எனக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்கன்னு சொல்லி டாமினண்ட்டாக ஹையர் வேல்யூ மாதிரி பிஹேவ் பண்ணாப்புல. அவ்வளவுதான். ரீமாசன் நாய் மாதிரி கெஞ்ச ஆரம்பிப்பா, அழ ஆரம்பிப்பா. புரியுதா? நாய் மாதிரி சிம்புவை கெஞ்ச வச்சுட்டு இருந்தவ அடுத்த மொமெண்ட்டில் சிம்புட்ட நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. இது லாஜிக் ஏதாவது இருக்கா? புரியுதா? அந்த ஒரு செகண்டில் சிம்பு ஹையர் வேல்யூன்னு காமிச்சிட்டான். அவ்வளோதான், அவள் வீக் ஆகிட்டா. அப்போ அவள் சிம்புவை உயிருக்குயிராக லவ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணான். புரியுதா? இங்கே லாஜிக் கிடையவே கிடையாது. அந்த மொமெண்ட்டில் ஒரு பொண்ணை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவள் உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவாள். இந்த பர்சனல் கோச்சிங்க்கு வந்த பையனாக இருந்தாலும் சரி, அவனும் அந்த மொமெண்ட்டில் வீக்காக பிஹேவ் பண்ணால அந்த மொமெண்ட்டில் அவள் டாமினண்ட்டாக ஹையர் வேல்யூ மாதிரி பிஹேவ் பண்ணால் அவனை விட்டு விலகி போனான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உங்களை விட்டு விலகி போகும்போதோ இல்லை ஹையர் வேல்யூவோ இல்லை டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணாலோ அந்த நேரத்தில் அவட்ட போய் லாஜிக்கோட இல்லை நாம் செக்ஸ் வச்சுக்கிட்டோம், இல்லை நாம் இத்தனை நாள் உயிருக்குயிராக லவ் பண்ணோம், இல்லை நான் தான் உனக்கு பெஸ்ட்டு சாய்ஸு இப்படின்னு லாஜிக்காக பேசுனீங்கன்னா அவள் உங்களை கேவலமான லோயர் வேல்யூ மாதிரி நினப்பா. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஹையர் வேல்யூ மாதிரி வல்லவன் சிம்பு மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா அவள் வீக்காக பிஹேவ் பண்ணி வல்லவன் ரீமாசன் மாதிரி உங்களை தேடி ஓடி லவ் பண்ணுவா, உங்களை
கடவுள் மாதிரி பாப்பா. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் எஃபி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.